வணக்கம் யூடியூப் நண்பர்களே, யூனிக் ஆட்டோகேட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போது இந்த வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம். இது வந்து ஒரு ட்ரோன் டெக் பேட்ரி. ஸோ பெனிலிங் வண்டிக்குண்டான பேட்ரி நம்மக்கிட்ட ப்ராப்ளம் அப்படின்னு வந்தது. ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடியே பிரிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இதில் ஒரு விஷயத்தை நான் கவனித்தேன், அதை உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தான் உங்களுக்கு இது பண்ணேன். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு நிமிஷம் ஜூம் பண்ணுறேன். தெரியுதுங்களா? ஓகே, ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா 17S 45 amps BMS இதில் வந்து போட்டுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 62 வோல்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதில் மொத்தம் எத்தனை சீரீஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஸோ ஓகே, 17 சீரீஸ் இருக்குது ஒரு 62 வோல்ட் பேட்டரி அப்படின்னு. ஸோ இந்த 62 வோல்ட் பேட்டரிக்கு 17S BMS போட்டிருக்காங்க. ஸோ 17 சீரீஸ்க்கு 17S BMS. ஓகேங்களா? ஸோ அதில் வந்த கனெக்டர் தான். ஸோ இந்த கனெக்டரும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. இதை பார்த்தீங்கனாலே தெரியும், பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, 17 சீரியஸுக்கு 18 இந்த சென்ஸ் ஒயர் இருக்கணும். ஓகேங்களா? நான் எண்றேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17. ஓகேங்களா? ஸோ 17 சீரீஸ் இருக்குது. இதை வந்து இந்த பேட்டரியில் கனெக்ட் பண்ண முடியாதுன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏன் கேட்குறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது ஒன்று காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ஒரு பேட்டரி. ஸோ இது ஒரு எத்தனை பார்த்தீங்கன்னா லித்தியம் அயனில். ஸோ இது லித்தியம் அயன் தான். 7 சீரியஸ் 24 வோல்ட்டு. ஸோ 7 சீரியஸ்க்கு இதில் 8 ஒயர் இருக்கும் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8. ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 இது 1 8. ஸோ மொத்தம் 8 ஒயர் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தம் இல்லை 8 ஒயர் இருக்குது. அது அப்படின்னா என்னென்னா, ஒரு B மைனஸும் மீதி எல்லாமே 7 சீரியஸ்னுடைய அந்த ப்ளஸ் குரூப்பை வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் குரூப்பை இது எல்லாமே ஒவ்வொரு சீரிஸ் குரூப். இது வந்து மைனஸில் கொடுத்துடணும். இது எல்லாமே சீரிஸ் 1 சீரிஸ் 2 அம்மா 7 சீரிஸ் கொடுத்தீங்கன்னா BMS வேலை செய்யும். ஸோ இதில் என்னென்னா 17 ஒயர் இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா B மைனஸே இல்லை. ஸோ B மைனஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு B மைனஸ் இருந்தால் தான் இதுதான் பேட்டரியினுடைய மைனஸ், இதுதான் பேட்டரியினுடைய ப்ளஸ். ஓகேங்களா? ஸோ இங்கே B மைனஸ் இங்கே கொடுத்துட்டோம்னா, இங்கேருந்து ஒவ்வொரு குரூப்பாக கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 17 குரூப்புக்கு வரும். ஆனால் இந்த BMSல 17 சீரியஸ் போட்டு இருக்கு. ஆனால் 17 ஒயர்ஸ் தான் இருக்குங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் வந்து கனெக்டே பண்ண முடியல. ஏன்னா இங்கே B மைனஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதியெல்லாம் கொடுக்கும்போது, ஸோ இங்கே B ப்ளஸ் வருது, இங்கேயே B ப்ளஸோட முடிஞ்சு போயிடுது. சார் நான் உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க, 17 சீரியஸ்க்கு அப்படி வரும். இது வந்து பேட்டரியை பிரிச்சுருக்காங்க, ஆனால் பிரித்து தான் வந்துருக்குங்க. பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 17 சீரீஸ் ஒட்டியிருக்கு, இங்கே 17 ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. பட் இதை எப்படி கனெக்ட் பண்ணி எப்படி பவர் எடுக்கிறதுன்னு வந்து எனக்கு தெரியவே தெரில. டிஃப்ரெண்ட் தான். பட் ஆனால் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கனெக்ட் பண்ணி வந்ததுங்க ப்ராப்ளம்னு. ஸோ இது வந்து கம்பெனியில் மிஸ்டேக்கா, இல்லை இதை பிரிக்கிறன்ற பேரில் வேறு எதனா BMSஐ போட்டு அதில் எதனா மிஸ்டேக் பண்ணாங்களா எதுன்னு தெரில. ஆக்சுவலாக இந்த BMSலேருந்து இந்த பேட்டரியிலேருந்து பவர் எடுக்கவே முடியாது. ஓகேங்களா? ஸோ உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். இங்கே 1 2 3 4 5 6 7 8 9. ஓகேங்களா? இது ஒரு சீரியஸ். ஓகேங்களா? 10 இங்கே வரும். 10 11 12 13 14 15 16 17 18. ஓகேங்களா? 18. ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் 17 ஒயர்ஸ் தான் இருக்கிறதுனால இங்கேயோட முடிஞ்சிடும். ஸோ இந்த செல்லோடு முடிஞ்சிடும். அப்போ இந்த செல்லை எப்படி சென்ஸ் பண்ணும்? இந்த செல்லை சென்ஸ் பண்ணால் தானே BMS ஆக்டிவேட் ஆகும்.
ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரென்ஸான இது மாதிரி கனெக்ஷனை கொடுத்து அது ஏதோ ஒரு பவர் அவுட்புட்டை வந்து அதை வந்து எடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் செல்லெல்லாம் அதை டேமேஜ் பண்ணிட்டாங்க. சம்திங் இது வந்து மேபி கம்பெனியில் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து கம்மி. ஸோ வெளியே அதை பிரிக்கிறதுக்குள்ள ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து வேறு ஏதோ பிஎம்எஸ் ஏதோ போட்டு இருக்கலாம் அப்படின்னு என்னுடைய அசம்ஷன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத விஷயத்த வந்து கண்டிப்பாக நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. ஓகேங்களா. ஸோ பிஎம்எஸ் வந்து ஒரு சில பிஎம்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பிஎம்எஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சென்ஸ் ஒயர் இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் 0 ஆக்கிடும். இல்லை வந்து ஒரு 25 வோல்ட்டு கீழே உங்களால் யூஸ் பண்ணவே முடியாது, கண்ட்ரோலர் வந்து கட் பண்ணி விட்டுடும். ஸோ ஒரு சில இந்த மாதிரி ஓப்பன் டைப் பிஎம்எஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வோல்டேஜ் வந்து கொடுத்துட்டே இருக்குங்க. ஓகேங்களா. அந்தளவுக்கு அக்யூரஸியாக இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே செல்லு டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். இந்த ஒரு செல்லை உங்களால் சென்ஸ் பண்ணவே முடியாது. அப்போ அப்படி யூஸ் பண்ணும்போது செல்ஸில் ஏடக்கூடமாக வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகும், ஃபயர் ஆகும், ஹீட் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ அதனால் இந்த பாதி நாலேஜே வச்சுட்டு பேட்டரி பேக்கை ஓப்பன் பண்ணாதீங்க. ஸோ ஓகேங்களா. இதுதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா. இதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக நாலேஜ் தேவை. இது ஃபயராக இருந்தால் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் அதை யோசிங்க. அதுக்கு அடுத்த விஷயம் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இந்த பேட்டரி வந்து ரிட்டர்ன் போகுதுங்க. ஏன் ரிட்டர்ன் போகுது பார்த்தீங்கன்னா பிஎம்எஸ் மாற்றணும். இல்லை இவங்க மாற்றி கனெக்ஷன் கொடுத்ததுனால கிட்டத்தட்ட ஒரு 39 செல்ஸ் ஒரு 40 செல்ஸ் கிட்ட டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோலாம் ரிப்பேரிங் காஸ்ட் வந்து சொன்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இவ்வளோலாம் இன்வெஸ்ட் பண்ணுறது வேஸ்ட்டுன்ற மாதிரி ரிட்டர்ன் கொடுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேட்டரி அனுப்பணுன்னா ஃபஸ்ட்டு வந்து மேக்ஸிமம் நீங்கள் பிரிக்காதீங்க. பிரிச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃபால்ட்டெல்லாம் வரும். செல்ஸ் டேமேஜ் ஆகும். ஓகேங்களா. இந்த பிஎம்எஸ் மாதிரி மாற்றி போட்டதுனால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே பேட்டரி அனுப்புனாலும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த ஒன்று வந்து வெளியவே டெஸ்ட் பண்ணிட்டு இவ்வளோ ஏஹெச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ப்ராப்ளம் இருக்குன்னா அடுத்து வந்து உள்ளே வந்து பிரித்து பார்க்கணும். பிரித்து ஒவ்வொரு குரூப்பாக ஏஹெச் வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ இவ்வளோவும் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேட்டரி வேண்டாம் ரிட்டர்ன் கொடுத்துடுங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் வந்து வேலை அதிகம். இது வந்து சும்மா வந்து நம்ம பார்த்த ஒன்றும் 2 மீட்டரை ஒரு மல்டிமீட்டர் வச்சு பார்த்துட்டு இது சரியில்லை இது போயிடுச்சு அப்படின்னு வந்து இந்த பேட்டரி மட்டும் சொல்ல முடியாது. அக்யூரேட்டான எல்லாமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ண சிஸ்டமில் போட்டுங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எங்கே பேட்டரி ரீவலுக்கு அனுப்புனாலும் ரெடி பண்ணுற மைண்டில் அனுப்புங்க. ஸோ ரிட்டர்ன் எடுக்க நம்ம பார்க்கலாம் எவ்வளோ வரும் என்ன வரும் பார்க்கலான்ற மைண்டில் அனுப்புனீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக எடுக்கும். அவங்களுடைய டைமிங் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் 3 நாள் வந்து டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குரூப்பாக சார்ஜ் பண்ணணும், டிஸ்சார்ஜ் பண்ணணும், சார்ஜ் பண்ணணும், டிஸ்சார்ஜ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்துங்க. அப்போ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு வேண்டாம் ரிட்டர்ன்னா அந்த மினிமம் நீங்கள் அந்த டெஸ்டிங் சார்ஜ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யாருன்னா வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. நம்ம பேட்டரி அனுப்பும்போது ரெடி பண்ணணுன்ற மைண்டில் அனுப்புங்க. டெஸ்ட் பண்ணலாம், டெஸ்ட் பண்ணி நம்ம வேணும்னா பண்ணலாம், வேண்டாம்னா விட்டுலாம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அனுப்புறது வந்து கொஞ்சம் தவிர்த்துடுங்க. ஏன்னா டெஸ்ட் பண்ணிவிட்டு இதில் நான் ஒரு ரிசல்ட்டு சொல்லி அதுக்கு நீங்கள் எனக்கு பே பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வாங்கி நீங்கள் வச்சுக்கிறது வந்து அது வேஸ்ட்டு தான் வந்துங்க. உங்களுக்கும் காசு வேஸ்ட்டு, டைம் வேஸ்ட்டு. ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதை டெஸ்ட் பண்ண டைம் இது பண்ண டைமுக்கு இன்னொரு பேட்டரியை வந்து ரெடி பண்ணி இன்னொரு கஸ்டமருக்கு கொடுப்பேன். ஏன்னா அவரை வந்து நான் பெண்டிங்கில் வைக்கிற மாதிரி ஆகிடும் இல்லைங்களா. நமக்கு வந்து இப்போ ஆன்லைன் அப்படின்னும் போது யூடியூப்ல வந்து நிறைய பேட்டரிஸ் வந்து அனுப்புகிறாங்க எங்கெங்கே இருந்தோ கஸ்டமர்ஸ்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து டைம் டிலே ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து பார்க்குறவங்க இதை கொஞ்சம் மனசில் வச்சுங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். ஸோ பேட்டரின்றது வந்து ஃபயர் ஆகக்கூடியது. யூடியூப் வீடியோ பார்க்கலான்ற பேரில் பார்த்துட்டு நீங்களாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்கன்னு நான் வந்து இந்த வீடியோவில் சொல்ல வரேன். அதுக்கு கொஞ்சம் நிறைய நாலேஜ் வேணும், கொஞ்சம் ஸ்டடி பண்ணிடணும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸை விட கொஞ்சம் நல்லா அதிகமாக நாலேஜ் இருக்கணும். இந்த ஃபீல்டை பற்றி நாலேஜ் இருக்கணும். நான் எலக்ட்ரிக்கல் தான் நான் பண்ணுவேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தான் இது பண்ணுவேன். இப்போ நான் சொன்ன விஷயங்களே இதை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. காமனாக வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா. ஆனால் வந்து இதை பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த விஷயம் வந்து புரியும். நம்ம எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.